ஜிவி பிரகாஷ் நடிக்கும் படத்துக்கு ரஹ்மான் இசையமைப்பாரா? டார்லிங் படத்தின் மூலம் நடிகரா மாறின இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமார் இப்போ பிஸி ஹீரோக்கள்ல ஒருத்தர் ஆயிட்டாரு. இப்போ டி சிவா தயாரிப்புல ராஜேஷ் இயக்கும் கடவுள் இருக்கான் குமார் படத்துல கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்காரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் பாண்டிராஜ் இயக்க இருக்கும் கேடி பிலா கிலாடி ரங்கா 2 படத்துலயும் நடிக்க இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன் இயக்குற படத்துல கதாநாயகனா நடிக்கும் ஒப்பந்தமாக இருக்காரு. ஒளிப்பதிவாளரான ராஜீவ் மேனன் மின்சார கனவு, கண்டுகொண்டேன் ஆகிய படங்களை இயக்குனாரு. அதுக்கப்புறம் விளம்பர படம் எடுக்கிறதுல பிஸியா இருந்த இவரு குரு, கடல், கோச்சடியான் போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சாரு. இப்போ ஏறக்குறைய 15 வருஷங்களுக்கு அப்புறம் மீண்டும் இயக்குனராக இருக்காரு. ஜிவி பிரகாஷ் குமாரை வச்சு இவர் இயக்கும் படத்துக்கு ரஹ்மான் இசையமைக்க இருக்காருன்னு தகவல் அடிபடுது. அதே நேரம் இந்த படத்துக்கு ரஹ்மான் நிச்சயம் இசையமைக்க மாட்டார்னு சிலர் சொல்றாங்க. தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம பிற மொழி படங்கள்லயும் அவர் பிஸியா இருக்கிறதுனாலையும், ஏற்கனவே ரஹ்மான் ஜிவி பிரகாஷ் குடும்பத்தினர் இடையே சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் அவர் கண்டிப்பா இசையமைக்க மாட்டார்னு சொல்றாங்க.